மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் காவேரி விஜய் கூட கோயிலுக்கு கிளம்பி போவாங்க. அவங்க அம்மா தான் சாரி கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருப்பாங்க. போகிற வழியில் விஜய் காவேரியை தான் சைட் அடிச்சுட்டு இருப்பாரு. காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இவர் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமாவும் நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவையில்லை, என் வீட்டுக்கு நானே போய்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் சாரதா அவங்க பொண்ணு 2 பேர்கிட்டையுமே ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. யமுனா கங்கா 2 பேர்கிட்டையுமே விஜய் மாப்பிள்ளை கூட தான் அவள் கோயிலுக்கு போயிருக்கா, எப்படியோ அவளுக்கு பழசு நினைவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை நல்லா இருக்காமல் நம்ம மாமாவை சீக்கிரம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யமுனா கேட்பாங்களா. இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே டென்ஷனோடையே காவேரி வருவாங்களா. அவர் யார், அவருக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குற, அந்த குழந்தைகிட்ட எதுக்கு உனக்கு அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைவும் பாசத்துக்காக எவ்வளோ ஏங்கி போய் இருக்குடி, அதை போய் நம்ம பரிதவிக்க விடலாமா அப்படிங்கிற மாதிரி அதே இதே சொல்லி சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் காவேரி கதவை தட்டுற சவுண்டு கேட்டு வெளியே வருவாங்களா. அந்த பொண்ணும் விஜயும் தான் வெளியே நிற்பாங்க. இன்றைக்கி சண்டேல அதான் வர சொல்லியிருந்தாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா சாரதா தான் வர சொல்லியிருப்பாங்க. வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவார் விஜய். உங்களுக்கு வேலை இருந்தால் போங்க, நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லுவாங்களா. இவங்க கெடுத்து விட்டுருவாங்க புழுக்க காரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என் குழந்தை இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அதனால் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.